அப்படியே கேமராவே கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். 63வது மலர்க்கும் காட்சி அதே போதுங்க. நீங்கள் டிக்கெட்டே எடுக்க தேவையில்லை. திண்டுக்கல் ஃபேமஸ் பூட்டு விரியம் பாம்பு கட்டுவிரியம் பாம்பு. ரெண்டு சீட்டு மிதிப்பட வந்து 200 அரை மணி. ஊட்டி கொடைக்கானல்லாம் நீங்கள் வர மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கொடையை கேரி பண்ணிக்கங்க. திடீர்னு வெயில் அடிக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொடைக்கானல் சீரீஸ் எபிசோட் 2. எபிசோட் 1 அப்படிங்கிறது பழனிலேருந்து கொடைக்கானல் வந்தது ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. நிறைய பேர் பார்த்துட்டீங்க. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து ஃப்ளவர் ஷோக்கான வீடியோ. ஓகே, அதே மாதிரி கொடைக்கானல் ஃப்ளவர் ஷோ பார்த்திங்கன்னா 63வது வருஷம் நடக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரையான் பார்க் அப்படின்னு சொல்லி அந்த லேக்குக்கு பக்கத்துலேயே தான். அது என்ட்ரன்ஸ் டிக்கெட் எப்படி அப்படின்னு தெரில. இதுங்க நான் பார்க்குறேன் பாருங்கள், போட்டிருக்காங்க பாரு 63வது மலர்க்கும் காட்சி அப்படின்னு சொல்லி. சூப்பராக இருக்குமாம்மா ஃப்ளவர் ஷோ. உள்ளே வேறு டாக்கு ஷோ வேறு நடக்குதாம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஃப்ளவர் ஷோவுக்கு, அதாவது இது உள்ளே வர்றதுக்கு. ஓகே, எடுத்தாச்சு. எல்லாத்துக்குமே 8 பேருக்குமே எடுத்தாச்சு. வாங்க இப்போ அந்த ஃப்ளவர் ஷோவை பார்க்கலாம். ஒர்த்து தான். அது ஒர்த்துங்கிறத விட நம்ம ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். வேறு லெவல். அப்புறம் இவ்வளோ செலவு பண்ணி நம்ம கொடைக்கானல் வந்துவிட்டோம். எல்லாமே நம்ம சுற்றி பார்த்துடணும். எதுவுமே மிஸ் ஆகிடுச்சு, பார்த்துருக்கலாமோ அப்படின்னு வரக்கூடாது. அதை விட உங்களுக்கு இதை டிஜிட்டலாக உங்களுக்கு ஃப்ரீயாக நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்க போகிறேன் இந்த ஃப்ளவர் ஷோவை. நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்கனாலே போதும். அதே போதுங்க, நீங்கள் டிக்கெட்டே எடுக்க தேவையில்லை. பாருங்கள், என்ட்ரன்ஸில் இதான் வந்து டிக்கெட் கவுண்ட்ரு. அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே கேமராவே கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ட்ரன்ஸில் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு சொல்லி கிராஸ்லேயே பாருங்கள் அழகாக கட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ளவர்ஸ் நேம்ஸ் எல்லாமே எதுவுமே போடல. நான் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அது இங்கே நெட்வொர்க்கும் கொஞ்சம் சரியாக வேலை செய்யலை. அப்படியே இந்த சைடு பாருங்கள் அழகாக அந்த அப்படியே சூப்பர் கட்டிங்ஸ். அந்த பக்கம் ஃபுல்லாக இது, இங்கே ஃபுல்லாக எல்லாமே பூ தாங்க, டிஃப்ரெண்ட் பூ செமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த இது எப்போ நடக்குது அப்படின்னா வந்து மே 20லேருந்து மே 31 வரைக்கும் தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், பூக்களை பறிக்காதீர், மீறினால் அவராரம் விரிக்கப்படும். அதனால் தொடக்கூடாது. அழகாக அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே போயிடணும். அழகாக அப்படியே வாங்க உள்ளே போவோம். திடீர்னு பாருங்கள் மழை வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே, வாங்க அப்படியே இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவோம். வெல்கம்ஸ் யூ அப்படின்னு போட்டிருக்கல இந்த இடத்துல நின்று. ஃபேமிலிஸ்லாம் பாருங்கள் உள்ளே நின்றுட்டுருக்காங்க. அப்படியே ஜம் ஒரு குகை மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட்டு. மக்கள்ஸ் அங்கே தான் வந்து டாக் ஷோ நடந்துகிட்ருக்காமா. டாக்ஸோடைய அந்த கண்காட்சிகள் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் ஷோஸ் எல்லாமே வந்து சுற்றி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் செடிகளும் பார்த்திங்கன்னா அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வேணுன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குமே. ஃபுல்லாக கலர்ஃபுல்ஸாக நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம இன்னும் சுற்றி பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. அந்த பக்கம் இன்னமும் இருக்குது. அது போக இங்கே நிறையா செடிகள் எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குங்க மக்களே. பாருங்கள், ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸு, லீவ்ஸு, செடிகள், பிளான்ட்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், போட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் ஆச்சு. பட் ஆனால் ஃப்ளவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒன்று தான் வந்து இதாக இருக்குது, ஒன்று சூப்பராகவே இருக்குது. அப்புறம் என்ட்ரன்ஸில் பாருங்கள், அப்படியே ஹார்ட் மாதிரி போட்டு ஹார்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்லேயே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குங்க, செம்ம. அப்படியே ஹார்ட்டில் அப்படியே நம்ம உள்ளே போகிறோம். இல்லை ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு இடம்னே சொல்லலாம். பக்காவாக இருக்குது. பட் ஆனால் இன்னும் இது ஒரு நாள் தான் அவைலபிள். அதாவது இப்போ இன்றைக்கி 29, 30, 32, 31 2 நாள் இருக்குது. பட் ஆனால் இந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்து வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் எப்படியோ 2-3 நாளில் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். திண்டுக்கல் ஃபேமஸ் பூட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், சூப்பராக எல்லாமே மறுபடியும் ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்காங்க. புது ஃப்ளவர்ஸை வச்சு மறுபடியும் ரீஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வாடி போன பூ எல்லாமே எடுத்துகிட்டு திருப்பி புதுசாக போட்டிருக்காங்க. சூப்பருங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் வச்சு சூப்பரான ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்க, ஃபுல்லாக பூதாங்க மக்களே. இங்கேருந்து பாருங்கள், அதுலேருந்து ஃபுல்லாக பூ. அது போக இதுதாங்க மெயின் ஃப்ளவர் ஷோ. இது என்னென்னு உங்களுக்கு தெரியுதா, சிங்க் ஆகுதா, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்மளுடைய ராமேஸ்வரத்தின் பெருமையான பாம்பன் பாலம். இப்போ புதுசாக கட்டினாங்கல்ல, அந்த பாலத்தை சூப்பராக ஃப்ளவர்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் போட்டிருக்காங்க பாருங்கள்.
நம்ம இந்தியாவோட இந்த எம்பளம் இருக்குது, அதை சுற்றி நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் எல்லாம். அப்படியே பாருங்கள், உங்களுக்கு இருங்க ஒய்டு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. செம. அப்புறம் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு. தில்லு இருந்தா மல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு சூப்பராக பாருங்கள். மக்கள் சும்மா தத்ரூபமாக வேற மாதிரிங்க. உண்மையாக இது செம்மையாக இருக்குது. அந்த கொம்பு, அந்த பர்சன் பிடிக்கிறது எல்லாமே பாருங்களேன், தரமாக இருக்குது. அதுதான் மக்களே நம்ம கொடைக்கானலுடைய ஃப்ளவர் ஷோ. அது போக நிறைய ஃப்ளவர்ஸில் காய்கறிகள் அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்படியே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் பின்னாடி ஒரு லேடி மாதிரி ஒரு இமேஜஸ் இருக்குது. இந்த பக்கம் ஒரு கோவில் இமேஜ், தஞ்சை பெரிய கோவில் மாதிரி ஒரு இமேஜஸ் இருக்குது. உமன் எம்பவர்மெண்ட் அதோட இது பெண்களுடைய இது எல்லாமே விளையாட்டுலேருந்து எல்லாமே வந்து அப்படியே வந்து ஃப்ளவர்ஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தஞ்சை பெரிய கோவில் மாதிரி ஃப்ளவர்ஸ்லேயே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வேணால் செவந்தி பூன்னு நினைக்கிறேன், நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த செவந்தி பூ வச்சு பண்ணியிருக்காங்க. இங்கே நிறையா ஷாப்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க சூப்பராக. ஓகே, அப்படியே பாருங்கள், அங்கே அப்படியே மீன் இருக்குது, மீன்கள் கலர் மீன்கள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய இருக்குங்க பாருங்கள். இங்கே பட்டர்ஃப்ளை வச்சுருக்காங்க, வாங்க அப்படி பட்டர்ஃப்ளை பார்ப்போம். அதுவும் பாருங்கள், எல்லாமே ஒரு மாவட்டத்துலேருந்து வந்திருக்குங்க. பாருங்கள், நம்ம திருப்பூர் மாவட்டத்துலேருந்து ஏதோ வந்து கொண்டு வந்திருக்காங்க, வாங்க பார்ப்போம். அதை விட அந்த பேக்ரவுண்ட் பிளேஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. அப்படியே அடுக்கடுக்காக மேலே வண்டியெலாம் போயிட்டுருக்கு. நம்ம திருப்பூர் மாவட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த இளநி மாதிரி ஒரு சின்ன அப்புறம் பட்டர்ஃப்ளை திருச்சி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கு. மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே விளைகின்ற காய்கறிகள், பூண்டு, அப்புறம் பூக்கள் எல்லாமே பாருங்கள் அழகாக ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. பலாப்பழத்துலேருந்து பாருங்கள் எல்லா பழங்கள், ஸ்பைசஸ்ஸு, இங்கே என்னென்ன விளையுதோ அது எல்லாமே, காய்கறிகள், பழங்கள் எல்லாமே பாருங்கள் சூப்பராக வச்சுருக்காங்க. வாழைப்பழங்கள் எல்லாமே, செடி வகைகள் இருக்குது, அங்கே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதுபோக சின்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மீன் மாதிரி, அப்புறம் அந்த மாதிரி இது ஏதோ பூசணிக்காய் வச்சு என்னமோ பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. அப்புறம் அவரைக்காய், கத்திரிக்காய் வச்சு ஒரு லேடி மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் முட்டைக்கோசை வச்சு ஒரு பாண்டா கரடி இருக்குல்ல அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய காய்கறிகள் எல்லாமே இங்கே விளைய வைக்கிற காய்கறிகள், செடிகள் எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. கொடைக்கானலோடைய ஃப்ளவர் ஷோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்டோடது. பாருங்கள், அப்படியே புலி இருக்குது, ஸ்னேக் இருக்குது, செம்மையாக இருக்குது. எல்லாம் நான் பார்த்து பேசுகிறத விட நீங்களே நேரில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இங்கே இது சேலும் பண்ணிகிட்ருக்காங்க ஃபிஷ் எல்லாமே. நெருப்பு கோழியோட முட்டை மக்கள் இங்கே பாருங்க. நெருப்பு கோழியோட முட்டை பாருங்கள் எத்த சோறு இருக்குன்னு. அடுத்து ஈமு கோழி, காடை முட்டை, அப்புறம் நம்ம சாப்பிட்ற முட்டை, கின்னி கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, அப்புறம் என்னமோ பாம்பு, விரியம் பாம்பு, கட்டுவிரியம் பாம்பு. மக்கள் இங்கே பாருங்க, கட்டுவிரியா பாம்பு, மண்ணுளி பாம்பு, 2 பாம்பு உள்ள வச்சுருக்காங்க. அப்புறம் இது பசுவின் கரு அப்படின்னு வச்சுருக்காங்க. பசுவின் கரு பை, இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. யூனிகார்னில் வச்சுருக்காங்க. அப்புறம் எக்கு, லேயடு எக்கு, இந்த மாதிரி பாருங்கள் ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காங்க. உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குங்க அதெல்லாம் பார்க்குறக்கு. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பேர்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. நிறைய ஃபிக்சர்ஸ் எல்லாமே பாருங்கள் நிறைய வச்சுருக்காங்க. தெரியாது கண்ணாடிக்குள்ளே இந்த மாதிரி நிறைய செடிகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒன்று பாருங்கள், இதெல்லாம் ஆந்தூரியம் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள், ஒன்று பேரெல்லாம் போட்டிருக்கு.
செம்மையாக இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு இதெல்லாம் நம்ம பார்க்காத செடிகள் ஒவ்வொன்றும். சிலதை பார்த்துருக்கோம், சிலதெல்லாம் நம்ம பார்த்ததில்ல. இது பூச்செடிகள் பாருங்க. கொடைக்கானல்லாம் நீங்கள் வர மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கொடையை கேரி பண்ணிக்கிங்க. திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு சரியான மழை, நம்ம வீடியோஸ் எடுக்கிறதுக்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் கொடையை கேரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தைரியமாக எங்கே வேணால் போய் பாட்டு வீடியோஸ் எல்லாமே எடுக்கலாம். இது பாருங்கள், பீகாக். அதே மாதிரி இந்த வீடியோஸ் எல்லாமே லென்த்தாக தான் வரும் பாருங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சுன்னா ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி வாங்க, ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டுருக்கு. இந்த பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்காங்க, சூப்பராக. வாங்க நல்லா பார்க்கலாம். இங்கே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்படியே இங்கே பாருங்க, பாய்ஸு சின்ன கிட்ஸ் எல்லாம் பாருங்க, செம்ம ஜாலியாக கிரிக்கெட்ஸ் எல்லாமே விளையாண்டுருக்காங்க. அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சு சின்ன சின்னதாக அங்கங்கே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடல் ரொம்ப ஒரு கடினமான பாடல். இது வந்து இந்த ஃப்ளவர் ஷோ, இந்த ஃபங்க்ஷனுக்காக போட்டிருக்காங்க, மலர் கண்காட்சிக்காக. அடுத்து பாருங்க, நிறையா நாட்டுப்புற கலைகள் மற்ற பரதநாட்டியம் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. விஷமகார கண்ணன் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரையான் பார்க்கில் வந்து நான் அந்த ஃப்ளவர் ஷோ எல்லாமே சுற்றி காமிச்சிட்டேன். அப்புறம் அப்படியே வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால் அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட்டிங் வந்து இங்கே இருக்குது. உள்ளே வந்து டிக்கெட் வாங்கணும். நம்ம போய் பார்க்குற கூட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. கூட்டம் கம்மியாக இருந்தால் நம்ம போய் உங்களுக்கு போட்டிங் போய் காமிக்கிறேன். அதே மாதிரி போட்டிங் மட்டும் இல்லைங்க, சைக்கிளிங் இருக்குது பாருங்கள். சிங்கிளாக போகிறதுக்கு, கப்புள்ஸாக போகிறதுக்குன்னு சும்மா வேறு லெவலில் நிறையா சைக்கிள்ஸ் எல்லாமே சைக்கிளிங் இருக்குது. எல்லாமே ரெண்டல் தான். அது இங்கே நீங்கள் ரேட்டு பேசுனீங்கன்னா சூப்பராக நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே லேக்கு கிட்டத்தட்ட அதெல்லாம் அப்படியே ஜம்முன்னு சுற்றிட்டு வரலாம். அது போக ஹார்சிங் இருக்குது. ஹார்சிங் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 200, 300, 600, ஃபோட்டோஸ் இருக்குது 50, வீடியோஸ் இருக்குது 200 எல்லாமே போட்டிருக்கு. அதாவது கால் ரவுண்டுக்கு 200 ஹாஃப் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 300 1 கிலோமீட்டர். ஆமாம், இப்போ மொத்தம் 2 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அது போக பஞ்சு மிட்டாய்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் வாங்க போய் போவோம். ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. 2 சீட்டு மிதிப்படை வந்து 200 அரை மணி நேரத்துக்கு, 4 வந்து 300, 6 துடுப்பு படுகை வந்து 500. ஓகே தான். நாங்கள் கூட்டம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கூட்டம் தான், கூட்டம் ஓரளவுக்கு வெயிட்டிங் இருக்குங்க, நிறைய வெயிட்டிங் இருக்குது. வாங்கிட்டு அந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டு ஜம்முன்னு போயிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நம்ம ஃபேமிலிஸ்ட்டை கேட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து முடிவு எடுத்துக்குவோம். ஓகே தான், அரை மணி நேரத்துக்கு 4 பேர் 300 வாங்குறது பெட்ரு தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, சீட்டு வாங்கியாச்சு. 4 பேர் நாங்கள் பெடலிங் போட்டு போக போகிறோம். 600 அட்வான்ஸ் 300, பேமெண்ட் 300 மிச்சம் தருவாங்களாம்மா. இப்போ லைஃப் ஜாக்கெட்டை போட்டு ஜம்முன்னு இப்போ பெடலை போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி பெடலிங் போட்டில் நம்ம தம்பி தான் வந்து இன்ஜினு. நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம். டிரைவர் ஆப்ரேட் பண்ணி சரியான அனுபவம். ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த மாதிரி போட்டிங் பண்ணுறதுனால சரியான எக்ஸ்பீரியன்ஸு. கொஞ்சம் பயமாக இருக்குது, ஆனால் என்ன தம்பியாக வந்து பண்ணிட்டு இருக்காரு. நிறைய வந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்துருக்கோம் அப்படின்னு.
செம வருது 4 பேர்த்துக்கு 300 ரூபா வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பல நாள் கனவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைவேறிச்சு. இந்த மாதிரி சைக்கிள் போட்டிங், பெடல் போட்டிங் ஃபேமிலியோடு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதை இன்றைக்கி வேறு லெவலில் பண்ணியாச்சு. இன்னும் அரை மணி நேரம் டைமிங்குமா, நாங்கள் ஒரு 20-25 நிமிஷத்துலேயே வந்துட்டோம். போதும் அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு. இருட்டாக ரொம்ப ஆயிடுச்சுல, அதனால் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே வந்து எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். இப்போ அப்படியே போய் லேக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு கடையில் போய் நம்ம டின்னர் வாங்கிட்டு போய் ரூமில் போய் சாப்பிட்டுக்கலாம். இப்போ 7 மணி தான் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, அப்படியே நம்ம அந்த டின்னர் வாங்குறதுக்கு வந்தோம். அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த லேக்குக்கு அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்டோர் பிளேயிங் ஏரியா இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக இந்த நிறைய கேம்ஸு, இந்த டேஷிங் கார்ஸ், அந்த பே பண்ணி விளாடுவோம்ல, நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த இன்டோர் கேம்ஸ் ஏகப்பட்ட கேம்ஸு, இந்த கேம்ஸ் ஜோனு அந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணுறது இருக்குது. உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது, வைப்பாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரமாக வந்திருந்தால் கூட ஜாலியாக விளையாண்டுருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம போய் டின்னர் வாங்க போகலாம். இங்கே ஸ்ட்ரீட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபுட் ஸ்ட்ரீட்டு, நிறைய கடைகள் இருக்குது. ஏதோ ஒரு கடையில் வாங்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக சுற்றி பார்த்துட்டு அந்த 2 முக்கியமான பிளேஸை பார்த்துட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்ன ஒரு ஊஞ்சலமாக இருக்குது. லைட் செட்டிங்லாம் பாருங்கள், ரூமுக்கு சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ இங்கே எவ்வளோ செல்சியஸ் இருக்குன்னா, அதாவது 19 டிகிரி தான் இங்கே இருக்குது. நம்ம திருப்பூரில் 30-35 போயிட்டுருக்கு, 30-32க்கு. இங்கே 19 தான் இருக்குது. மணி 7 மணி தான் ஆச்சு. பாருங்க, அப்படியே ஃபுல்லாக வாயத்தாருந்தாலே ஃபுல்லாக புகையாக வருதுங்க. ஓகே, அப்படியே நம்ம ஹோட்டலில் பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. சாப்பிட்டு நாங்கள் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறோம். நாளைக்கு காலையில் மார்னிங் பார்க்கலாம். வேறு ஏதோ முக்கியமாக தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். குட் மார்னிங் மக்களே. கொடைக்கானல் டே 2 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக போர்வை கொடுத்துருந்தாங்க. இழுத்து போத்திட்டு நைட்டு 9 மணிக்கு தூங்கணும். காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ 7 மணி ஆயிடுச்சு. சூப்பராக எழுந்திரிச்சாச்சு. ஓகே, காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள், ஜம்முன்னு தூரி ஆடிட்டுருக்கோம். செம குளிருங்க. அதே மாதிரி குளிர் ஓவராக இருக்கிறனால சார்ஜ் மொபைல் எல்லா மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இறங்குது. அதாவது இப்போ நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் தான் போகும். இப்போ 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் போகுது. அப்போ அந்தளவுக்கு குளிர்னால சார்ஜுமே சீக்கிரமாக ட்ரைன் ஆகுது எல்லா ஃபோன்லேயுமே. இங்கெல்லாம் வரும்போது பவர் பேங்க் எல்லாமே கையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போனா உங்களுக்கும் வீடியோ ஷூட்டில் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா சார்ஜே நிற்க மாட்டேங்குது. நேற்று மட்டுமே 3 டைம் சார்ஜ் போட்டேன். என் ஃபோன் மட்டும் இல்லைங்க, எல்லா ஃபோனும் அப்படிதான். நம்ம ஃபோன்லாம் முழுசாக 1.5 நாள் நிற்கும். 1.5 நாள்லாம் 1 நாள் தான் நிற்கும். வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்னாலும் இன்றைக்கி நிற்கவே இல்லை. சரி, நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயிலுக்கு போகலாம்.